உருவாய் அருவாய் உளதாய் கிளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருளாய் குகனே. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வணக்கம் அன்பர்களே. தைத்திருநாள் அப்படிங்கும்போது காலச்சக்கர புருஷம் அப்படிங்கிறத முதல்ல பார்க்க வேண்டியிருக்கு. மேஷராசியிலிருந்து பார்க்கும்போது 10வது இடம் கர்மஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல, தொழில் ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல சூரியன் உள்ள நுழைகிறார். இது ரொம்ப முக்கியமான நிகழ்வு. ஏன்னா உத்தராயண புண்ணிய காலம் அப்படிங்கிறது வந்துடும். இன்றைய நாளிலிருந்து தேவர்களின் பகல் பொழுது ஸ்டார்ட் ஆகிடுது. அதனால்தான் தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு எல்லாரும் உட்கார்ந்துருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளில் நல்ல நிகழ்வுகள் எல்லாம் உண்டு. 15ஆம் தேதியே நம்ம தைப்பொங்கல் வச்சுருவோம். அந்த பொங்கல் வைக்கிறதுக்கு நல்ல நேரம் அப்படின்னாக்கா காலையில் 9:45 11 மணி வரைக்கும், வியாழக்கிழமை அன்னைக்கு. விருத்தி யோகம், கௌளவகரணம் என்கிற யோக கரணங்கள் உண்டு. ஜேஷ்டா நட்சத்திரம் என்கிற கேட்டையின் நட்சத்திரம், துவாதசி திதி. அன்றைய நாளில் ரொம்ப விசித்தமான நாள். வியாழக்கிழமை குருவாரம் தை பிறக்கிறது. அதனால் எதிர்பாராத நேரத்தில் காத்தோடு கூடின மழை வருவதற்கும் இந்த இந்த மாத பலனாக உண்டு. நல்ல தொழில்துறையிலே நல்ல ஸ்ட்ரென்த்தாக இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் ப்ராப்பர்ட்டி எல்லாம் நிறைய கிடைக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் வச்சுன்னு க்ரோத் நிறைய இருக்கும். விருத்தின்னு சொல்லுவாங்க, அப்படி இருக்கும். முக்கியமாக அரசியல்வாதிகளுக்கு அவங்களுக்குள்ள நிறைய குழப்பங்கள்லாம் வரக்கூடிய சூழ்நிலையும் இந்த தை மாதத்தின் பலனாக அமையும். எல்லாருக்கும் தங்கம் வெள்ளியெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி உண்டு. இந்த தை மாதத்தில் தங்கம் வெள்ளி மேலும் வளரும். ஏன்னா திருமணங்களில் போன்ற விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால ஏறுமுகம் அப்படிங்கிறது தான் இருக்குது. வக்கரகதியில் குருவேர் இருக்கிறார். அவர் திரும்பி ரெட்ரோகேஷன் முடித்து திரும்பி அதிசாரமாக போனால் தான், நார்மலாக அவர் கடகராசிக்குள்ளே போனால் தான் இறங்கும். அது வரைக்கும் ஏறு தான் செய்யும். அதனால் ஏறுமுகத்தில் தான் இதுவும் இருக்குது. இந்த கேட்டை நட்சத்திரத்திலேருந்து ஆரம்பித்த சந்திரனின் பயணம் கேட்டை நட்சத்திரமாக முடியும். 29ஆம் தேதி தை மாதம் முடியக்கூடியதும் கேட்டை நட்சத்திரம் தான் முடியும். இந்த வருஷம், இந்த மாதம் கும்பரவிக்குள்ளே போகக்கூடிய அந்த காலகட்டம் வரைக்கும் இப்படி தான் இருக்க போகுது. கிரகங்கள் எல்லாம் எங்கெங்கே இருக்க போகிறதுன்னு பார்க்கும்போது, சூரிய பகவான் மகர ராசிக்குள்ளே வந்துடுவார். மாதக்கோளான சுக்கிரனும் தொடர்ந்து அவருடைய இருப்பார் மகர ராசியில். வருடக்கோளான ராகு கும்பராசிக்குள்ளரையும் கேது சிம்ம ராசிக்குள்ளே இருப்பாங்க. வருடக்கோளான சனி பகவான் மீன ராசியில் இருப்பார். மகர ராசிக்கு அதிபதி அவர் மீன ராசியில் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருப்பார். ராசியின் 3ஆம் இடத்துல. குரு வக்கரகதியிலே மிதுனத்தில் இருப்பார். தன்னுடைய பார்வையை எங்கே செலுத்துகிறார்? சூரியனின் 2ஆம் இடமான கும்பராசிக்கல்ல செலுத்துவார். அதுமாதிரி சூரியன் 12ஆம் இடமான தனுசு ராசி மேலேயும் வைப்பார். சூரியன் எடுக்கக்கூடிய இடத்துலேருந்து 10ஆம் இடமான துலா ராசி மேலேயும் வைப்பார். செவ்வாய் புதன் இவர்கள் அனைவருமே 2 பேருமே இருக்கக்கூடியது தனுசு ராசியில் இருப்பாங்க. குருவினால் பார்க்கப்படுவார்கள். மாதம் ஆரம்பம் அப்படி தான் இருக்கார். சந்திரன் கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால விருச்சிக ராசியில் அமர்கிறார். இந்த செவ்வாய் அமர்ந்திருப்பது தனுசு ராசியிலிருந்து 4ஆம் பார்வையாக சனி பகவானையும் பார்ப்பார். சனி பகவானுக்கு 3 விதமான பார்வை உண்டு. 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை. 3ஆம் பார்வையாக ரிஷபராசியும், 7ஆம் பார்வையாக கன்னிராசியையும், 10ஆம் பார்வையாக தனுசு ராசியும் பார்ப்பார். அதனாலே பல விதத்திலும் நல்ல பலன்களும் செலவுகள் கட்டுக்குள்ளும் இருக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த வாதம் சந்திக்க இருக்கிறோம். முக்கிய நிகழ்வு தை அமாவாசை, வசந்த பஞ்சமி,
சூரியனின் ஜெயந்தியான ரத சப்தமி, தைப்பூசம் என்கிற பௌர்ணமி, வடலூரில் ஜோதி தரிசனம், இது எல்லாமே இந்த மாதத்திலே ரொம்ப நோட்டபுளான விஷயங்கள். அதனால் இந்த மாதத்தை நம்ம பொங்கல் வச்சு கொண்டாடுறோம். வாழ்க்கையின் வளங்களும் நலங்களும் எல்லாருக்கும் வருவதற்கு பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லி சூரியனை வழிபட்டு ஆத்மகாரகனை நினைத்து செய்யக்கூடிய காரியங்கள் இந்த காலத்தில் இருக்குது. இதை மனதில் கொள்ளுங்கள். ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு தொடர்ந்து காண்போம். வாருங்கள். வணக்கம் சிம்மராசி நண்பர்களே. உங்கள் ராசிநாதனான சூரியன் இவர் 6ஆம் இடம் என்கிற மகர ராசிக்குள்ளார் செல்வது மகர சங்கராந்தியாக கொண்டாடப்படுகிறது. மகர சங்கராந்தி ஆல்மோஸ்ட் த்ரூ அவுட் த வேர்ல்டுன்னு சொல்லலாம். அப்படி எல்லா இடத்துலையும் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை. தமிழர் பண்டிகைன்னு சொல்கிறோமே சார், உலகம் ஃபுல்லாகவே கொண்டாடுவாங்க. ஒரு இடத்துல ஒரு சங்கராந்தின்னு சொல்லுவோம். அப்படி ரொம்ப உசித்தமான பண்டிகை. ஏன் அப்படின்னாக்கா, சூரியன் நடுநிலையில் இருக்குது. அந்த பக்கம் ப்ராஃபிட், இந்த பக்கம் ப்ராஃபிட் அப்படிங்கிற 2 பக்கம் எனர்ஜியை பாஸ் ஆன் பண்ணுவார். அப்போது உங்களுக்கு 2 பக்கமுமே வடநாட்டுக்கும் தென்னாட்டுக்குமே லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை சூரியன் உட்கார்ந்துருவார். தட்சிணாயன புண்ணிய காலத்திலேருந்து உத்தராயண புண்ணிய காலத்துக்கு இவர் பிரேறுகிறார். இது ரொம்ப முக்கியமான காலகட்டம். அதனால் உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். இதில் பல விதத்திலும் உங்களுக்கு பலன்கள் ஜாஸ்தி இருக்கும். 6ஆம் இடம் அப்படின்னாலே மகிழ்ச்சி, சந்தோஷம், பொருள் வரவு எல்லாம் வந்துடும். பணம், லாபங்கள், புதிய வரவுகள். அஷ்டமத்தில் சனின்னு உட்கார்ந்து பயந்துக்கிட்டு இருந்தீங்க, இப்போ பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதம் நல்லாயிருக்கும். இந்த மாதம் சூப்பராக இருக்கும், கவலைப்பட வேண்டாம். குருவின் கடாட்சம் கோடி புண்ணியம் சார். குடி பார்க்குறாரு. எப்படி பார்க்குறாரு? உங்களுடைய பாக்யஸ்தானத்தை பார்க்குறாரு, கலத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு, உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு. இதை விட என்ன வேணும்? மனம் போல் மாங்கல்யம்னு வாங்க. அந்த மாதிரி நீங்கள் நினச்சது நடக்க போகுது. பயப்பட வேண்டாம். இந்த பீரியட் நல்லா இருக்குது. அஷ்டமத்து சனியை மட்டும் ஓரம் வச்சுருங்க, தூக்கி அந்த பக்கம் போடுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். சனி நல்லவர் தான். எந்த ஆப்ஜெக்டும் சனின்னு சொல்கிறாங்க. அதனால் சனி நல்லவர் தான், ஒன்றும் கெடுதல் கிடையாது. அவருடைய பார்வையும் உங்கள் உழைப்புக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியதாக தான் இருக்கிறது. ஏன்னா உங்களுடைய ராசியினுடைய தொழில் அப்படிங்கிற இடத்த அவர் தான் பார்க்குறாரு. தொழில் அவர் தான் பார்த்து கொடுக்குறாரு. கர்மஸ்தானம் அப்படிங்கிறத இடத்துல பார்க்குறாரு. கர்மம் ஸ்தானம்ங்கிற இடத்துல போய் உட்கார்றாரு உங்கள் சூரியன். அப்போ இந்த வாட்டிக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்க போகுது. உங்களுக்கு பதவி உயர்வு, வேலை கிடைப்பு, அப்புறம் குழந்தைகளுடைய வாழ்க்கையிலுடைய முன்னேற்றங்கள், வீடு வரை வாகனங்கள் போன்ற விஷயத்திலே முன்னேற்றங்கள், படிப்பு நிலைகளிலே நல்ல முன்னேற்றங்கள், முதலீடுகளிலே நல்ல முன்னேற்றங்கள், கடன் சுமை குறைவது, தொழிலிலே லாபம், வியாபாரத்திலே விருத்தி போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் வரிசையாக லைனப் பண்ணி வச்சுக்கலாம். அழகாக போயிட்டே இருக்கும், கவலைப்படாதீங்க. அரசியல் போன்ற விஷயங்களிலே பொதுஜன தொடர்புகள், அரசியல் பதவிகளிலே நல்ல வாய்ப்புகள், உயர் பதவி, எண்ணங்களிலே வரக்கூடிய, எண்ணத்தினால் வரக்கூடிய வரவுகள், பணம் கையில் நடமாட்டங்கள், இதெல்லாமே இருக்கும். சந்தோஷமான விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ இந்த சந்தோஷமான விஷயங்கள் இருக்கும்போது இதை அப்படி தக்க வச்சுக்கிறதுக்கு எதனா வழி உண்டா அப்படின்னா அதுக்கும் வழி கொடுத்துருக்காங்க சுவாமி. சனி பகவான் அஷ்டமத்தில் இருக்கான்னு தானே பயந்தீங்க. மாற்றுத்திறனாளிகளை நீங்கள் பரிகாரத்தின் ஒரு விஷயமாக எடுத்துக்கிட்டு அவர்களுக்கு உங்களால் இயன்ற ஹெல்ப்பை இந்த தை அமாவாசை என்று பண்ணுங்கள். 19ஆம் தேதி 18ஆம் தேதி வருது. 23ஆம் தேதி வசந்த பஞ்சமி அன்று வராகி அம்மையை வழிபட்டு அவர்களை வேண்டிக் கொள்ளுங்கள், எனக்கு எல்லா விதத்திலும் நல்லது நடக்கணும்னு. 25 ரதசப்தமி வருது. அன்றைக்கு சூரியனையே வழிபட்டு சூரிய நமஸ்காரத்தை பண்ணி ஐயா சாமி என்னை காப்பாற்றுன்னு சொல்லுங்கள். அதுபோல் பிப்ரவரி 1ஆம் தேதி அன்று தைப்பூசம்
பூச நட்சத்திரத்தில் வருகிறது. அன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்கி எல்லாம் வல்ல முருகப்பெருமான் உங்களை அனைத்து விதத்திலும் காக்க வேண்டும். அதுவும் பழனி ஆண்டவனை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. ராஜ அலங்காரத்துடன் நிற்பார். அன்றைக்கி சந்தோஷமாக வச்சுக்கலாம். வடலூர் வள்ளல் பெருமானை மனத்தில் நினைத்து செய்யக்கூடிய காரியங்கள் இது எல்லாமே நல்லது நடக்கும். பிப்ரவரி 9ஆம் தேதி கால பைரவ அஷ்டமி இருக்குது. அன்றைய நாள் காலாஷ்டமி. அவசியம் காலாஷ்டமி பைரவரை வணங்குங்கள். இதெல்லாம் உங்களுக்கு நல்லதே செய்யக்கூடிய நாட்கள். ஜெய ஏகாதசின்னு இருக்குது. ஜெய ஏகாதசி என்றும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் ஜனவரி 30ஆம் தேதி இருக்கும். அன்றைய நாளும் நல்ல பலன்களை உங்களுக்கு வெற்றிகரமாக செய்து கொடுப்பார்கள். அதனால் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாதம், பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் உங்களுக்கு பன்மடங்காக பெருகி உங்கள் குடும்பத்திலே சுபிட்சமும் நலங்களும் வளங்களும் என்றும் பெருகி நிற்கட்டும். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.